ஊருக்கு வா வான்னு கூப்பிடுற, இங்க வந்தா ஆபீஸ் வேலையவே பாக்குற. இது ஆறுது வந்து குடி வா. இந்த வருஷம் உனக்கு ப்ரமோஷன் வரணும்ல, நீ சொல்லவே இல்ல. எடுத்தாதானக்கா சொல்லுவேன். ஏன் ஹைக் பத்தலையா? செம்ம ஹைக்கு. அப்புறம் என்ன, வெளியூர் போகணும்னு சொல்றாங்களே. வெளியூர் போக வேண்டியதானே, நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. தெரிஞ்சுதான் பேசுறேக்கா. ஏன் என்னாச்சு? அம்மா வச்சுட்டு நான் எப்படி வெளியூர் போக முடியும்? அம்மா வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் நீ வெளியூர் போறதுக்கு என்ன முரளி சம்பந்தம்? அக்கா ஆபீஸ்க்கு நான் 5 நாள் போதும், அம்மாவுக்கு நான் 7 நாள் வேணும். 24/7 நாங்க 2 பேர் பார்த்துக்கிட்டே திண்டாடுறோம். அவன் மட்டும் எப்படி பாப்பா நான் வெளியூர் போயிட்டா? ப்ரமோஷன்லாம் ஏதாவது அதிசயம் நடந்ததாக்கா உண்டு. அதிசயம் இருக்கு. சொலாசியா ஹோம் கேர் என்னுடைய மாமியாருக்கும் இவங்க கிட்ட இருந்தா கேர்டேக்கரை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, ஆப்ரேஷன் பண்ணவங்க, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனவங்க, வீல் சேர்ல இருக்கிறவங்க, கை கால் பிராக்சர் ஆனவங்க, எல்லா கேட்டகரிக்கும் அருமையான கேர்டேக்கர்ஸை 24/7 கொடுத்து அருமையான சர்வீஸ் பண்றாங்க சொலாசியா ஹோம் கேர். இவங்களோட சர்வீஸை நீ ஹையர் பண்ணினா டிரான்ஸ்ஃபர் வெளியூர்ல வந்தா மட்டும் இல்ல, வெளிநாட்டிலேயே வந்தாலும் நீ நிம்மதியா போலாம். அப்புறம் என்ன, சொலாசியாக்கு போன் போடு, ப்ரமோஷன் எடு. உங்களிடத்தில் உங்களைப் போலவே உங்களின் அன்புக்குரியவர்களை அக்கறையுடன் அருகில் நின்று பராமரிக்கிறது சொலாசியா ஹோம் கேர். ஒரு சில கேள்விகளுக்கு பதில அவ்வளோ டக்குன்னு சொல்லிட முடியாது. உங்க அம்மாவுக்கு நீங்க எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை அப்படின்னு கேட்டா சில பேருக்கு அது சொல்ல தெரியாது. ஆனா அம்மாக்கள் கிட்ட போய் இந்த கேள்வியை கேளுங்களேன், உங்கள் குழந்தை உங்களுக்கு எத்தனை வயசு வரைக்கும் குழந்தை அப்படின்னு அம்மாக்கள்கிட்ட போய் கேட்டு பார்த்தா, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் என் குழந்தைக்கு என்ன வயசானாலும் அது என் குழந்தை தான் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. நம்ம இப்போ வெளியிலே போகிறோம், வீட்டிலேருந்து கிளம்பி ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படிங்கிறத வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட சொல்லுவோம். கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவன்கிட்ட, இல்லை வீட்டில் பசங்க கிட்ட ரீச் அப்படின்னு ஒரு மெசேஜில் கூட சொல்லி முடிச்சிருவோம். அந்த வயசான அம்மா ஒருத்தங்க வீட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கக்கிட்ட அம்மா நான் இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோமா அப்படின்னா நிறைய பேர் சொல்வது கிடையாது. முக்கால்வாசி பேர் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அப்படியே சொன்னால் கூட சில பேர் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் குழந்தையா, நான் எல்கேஜியா, என்ன இத்தனை வயசாச்சு உங்களுக்கு, நான் வந்துட்டேன்னு உங்கள் அம்மாட்ட எதுக்கு சொல்கிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு இது புரிகிற வயசா அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. அம்மா அப்படிங்கிற ஒரு உறவு அது புதுசாக இப்போ பேசுகிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா, எப்போ பேசினாலுமே அம்மாவை பற்றி பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும். மலையாளத்தில் கல்பற்றா நாராயணன் அம்மாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருக்கார். அதை மொழிபெயர்த்தவர் திரு ஜெயமோகன் அவர்கள். நிம்மதி அப்படிங்கிற தலைப்பில் அதை மொழிபெயர்த்திருக்கிறார். ஒன்றுமே அவர் என்ன எழுதியிருக்கார் அந்த நிம்மதியில் அப்படின்னா, அவங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறம் அவர் எப்படி உணர்றார் அப்படிங்கிறத கவிதையாக எழுதியிருக்கிறார். இன்று முதல் எனக்கு நிம்மதி என்ன அப்படின்னா, நான் ராத்திரியில சாப்பிடாம பட்டினியா படுத்துக்கலாம். நடுராத்திரி எழுப்பி எழுப்பி உனக்கு பசிக்குதாடா, ஏதாவது செஞ்சு தரட்டுமா, நீ சாப்பிடு சாப்பிடுன்னு என்ன பிடுங்கி எடுக்கிற அம்மா இன்னைக்கு இல்லை. இன்று முதல் எனக்கு நிம்மதி. நான் தலை குளிச்சுட்டு துவட்டாம ஈரத்தலையோட எவ்வளவு நேரம் வேணாலும் இனிமே இருக்கலாம். தலைமுடி உள்ள விரலை விட்டு வருடி பார்த்து காயவே இல்லை, தலை வலிக்கும், தலை தோட்டவான்னு கேட்டு பிடுங்கி எடுக்கிற அம்மா எனக்கு இன்னிலேருந்து இல்லை. இன்று முதல் நிம்மதி. கிணத்து மேட்டு மேல அந்த வரம்புல உட்காந்து ராத்திரி ஒரு புத்தகத்தை நான் படிக்கலாம். ஐயோ, புஸ்தகம் படிக்கும்போது அப்படியே கண்ணை வருடும் தூக்கம், கிணத்து உள்ள விழுந்துருவேன்னு கதறிக்கிட்டே இருக்கிறதுக்கு அம்மா எனக்கு இனிமே கிடையாது. அந்த அம்மா இல்லை, இப்ப எனக்கு நிம்மதி. ராத்திரி நேரத்துல ஒரு டார்ச் லைட்டே இல்லாம ஒரு சந்து பொந்துல நடந்து போறதுக்கான விடுதலையும் சுதந்திரமும் எனக்கு இனிமே உண்டு. இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரரு போய் அவரை பாம்பு கடிச்சு அவர் செத்து போனதை நினைச்சு எனக்கும் இப்படி ஆயிடுமோன்னு நினைச்சு நான் இந்த மாதிரி கிளம்பும் போதெல்லாம் தடுக்கிற அம்மா எனக்கு இன்னிலேருந்து இல்லை. இன்று முதல் எனக்கு நிம்மதி. தன்னுடைய பிரசவ காலத்துல இன்னும் கொஞ்சம் தெம்பா சாப்பிட்டுருக்கலாமோ, தன்னை இன்னும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கிட்டு இருந்தா நம்ம புள்ள இன்னும் கொஞ்சம் நல்லா பிறந்திருக்குமோ அப்படின்னு தம்மேலேயே தப்பை போட்டு 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 இத்தனை வருஷமா வேதனைப்பட்டுக்கிட்டு இருந்த அம்மா இருந்தால அவ இன்னைக்கு இல்லை, அந்த வேதனைக்கு இன்னிலேருந்து விடுதலை அப்படின்னு அந்த கவிதை முடியுது. நிம்மதி அப்படின்னு சொல்றதுனால அது நிஜமான நிம்மதி கிடையாது. சின்ன சின்ன விஷயம். அம்மாவுக்கு குறிப்பா வயசு ஆக ஆக அந்த பசங்க என்னதான் வளர்ந்துக்கிட்டே போனாலும் அவங்க மனசுக்குள்ள என்ன நினைப்பு வரும்னா, நாம் இன்னும் எத்தனை காலம் இருக்க போகிறோமோ, இருக்கிற மட்டும் மொத்த அன்பையும் மொத்த அக்கறையும் இந்த பசங்க கிட்ட கொட்டிடணும் அப்படின்னு ஒரு நினைப்பு. நல்ல வயசான அம்மாட்ட போய் கேட்டு பாருங்களேன், என்னம்மா கவலை உங்களுக்கு இந்த வயசில்? நான் செத்து போகிறத பற்றிலாம் கவலை இல்லை, பிள்ளைய தனியாக விட்டுட்டு போகிறேனேன்னு ஒரு கவலை தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு வயசு 60, 65, 70 கூட இருக்கலாம்.
ஆனாலும் அந்த தாய் அதை நினைச்சு தான் கவலைப்படுவா. நமக்கு அந்த அருமை தெரியுதா? அம்மா நம்ம கூட இருக்கும் பொழுதோ அல்லது அம்மா உயிருடன் இருக்கும் பொழுதோ நமக்கு அந்த கவலை தெரியுதான்னா சுத்தமா நமக்கு தெரியாது. கொஞ்சம் அது ஒரு பிடுங்கலாத்தான் இருக்கும். ஏதாவது சொல்லிட்டே இருக்காதம்மா, எனக்கு என்ன வயசாச்சு எனக்கு தெரியாதான்னு நம்ம முதல் கேள்வி கேட்போம். ஒன்றும் இல்லை, வெளியில் கிளம்புறோம், சாவி எடுத்துக்கிட்டியாம்பாங்க, தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டியாம்பாங்க, சாப்பாடு எடுத்துக்கிட்டியாம்பாங்க, நீ எடுத்துக்க வேண்டியது ஒன்றுமே இருக்கா, நீ எடுத்துக்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கிட்டியாம்பாங்க. என்னம்மா எடுத்துக்க வேண்டியதுன்னு கேட்டால், இல்லை உனக்கு ஞாபகப்படுத்துகிற ஏதாவது ஞாபகம் வந்தா பாரு அப்படிம்பாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, பார்த்துப்போ, ஜாக்கிரதையா போ. சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பசங்க வெளியில் கிளம்பினோடனே இவங்க ஏதாவது ஒரு சாமியை வேண்டிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. நீ போய் ரீச் ஆகிற வரைக்கும் நான் அதை சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஏம்மா இவ்வளோ அங்கலாய்ப்படுற, எங்களுக்கு தெரியாதா, நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா? நீ வளர்ந்துட்ட, உனக்கு பசங்க வந்துடுச்சு, உனக்கு தெரியும், நீ பார்த்துப்ப, ஆனாலும் என் மனசு கேட்காது, நான் ஏதோ பண்ணிட்டு போகிறேன் போ. அப்படித்தான் அம்மாக்கள் சொல்வதுண்டு. என்ன சொன்னாலும் குறுக்க வருவாங்க, கேட்பாங்க. நம்ம மேலே இருக்கிற அக்கறை மிகுதி வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு பார்க்கும்போது ஏன் இவ்வளோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னு தோணும். நமக்கு அந்த வயது வரும்பொழுது தான் தெரியும், அல்லது அந்த அம்மா இல்லாமல் போகும்போது தான் நமக்கு தெரியும். அவசரமாக கிளம்பி ஓடுறோம், சூழ்நிலை எவ்வளவு பரபரப்பானதாக இருந்தாலும் அந்த அம்மா கவலை இருக்காது. நீ சாப்பிட்டியா, உனக்கு பசி இல்லையே, அடுத்த வேலைக்கு என்ன பண்ணுவோம்? இப்போ நம்ம சாப்பிட்டுட்டே கிளம்புறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நடுமத்தியானமாக கிளம்புறோம், நடுமத்தியானமாக கிளம்புறியா, மத்தியான சாப்பாடு கையில் எடுத்துக்கிறியா, வெளியில் போன இடத்துல சாப்பாடு கிடைக்குமா, உனக்கு ஒத்துக்குமா, ஒரு 1000 கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அந்த மனசு நம்மை பற்றியும் நம் நலத்தை பற்றியும் மட்டுமே யோசிக்கக்கூடியது. அதுவும் குறிப்பாக வயசாயிடுச்சுன்னா கொஞ்சம் அவங்களுக்கு மறதி ஜாஸ்தியாக போகும், அவங்களுக்கு சீக்கு ஜாஸ்தியாக போகும். அப்போ அவங்க நம்ம மேலே காமிக்கிற அக்கறை நமக்கு வந்து தேவையில்லாத ஒரு அழுத்தமாக படும். நாம் அப்போ என்ன சொல்லுவோம், ஏம்மா நீ வேலைக்கு சாப்பிட்டு மாத்திரையை போட்டு உன் வரைக்கும் பாரு, ஏம்மா இவ்வளோ இழுத்து போட்டுக்கிற, ஏன் நீ இவ்வளோ மெனக்கடுற அப்படின்னு நம்ம கேட்போம். நமக்கு வயசானதுக்கு அப்புறம் நம்ம குழந்தைங்க மேலே நாம் இப்படி காமிக்கும் போது நம்ம குழந்தைங்க நம்மக்கிட்ட பேசும் இல்லையா, அப்போ புரியும், ஓஹோ இதுதான் அம்மா நம்மக்கிட்ட பண்ணாங்களோன்னு. அல்லது அம்மாவை இழந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிட்டியான்னு கேட்க ஆள் இருக்காது. ஒரு தலைவலிக்குதுன்னு நீங்கள் சொல்லி பாருங்கள், அது கையே மடக்க முடியாது, நீட்ட முடியாது, அவங்களுக்கு உடம்புல 1000 வலி இருக்கும், படு கொஞ்சம் தைலம் தடவி தலை பிடிச்சி விட்றேன்னு சொல்ல ஆள் இருக்காது. ஒரு தும்மல் போட்டால் ஏதாவது சில்லுன்னு சாப்பிட்டியா, சளி பிடிச்சிருக்கா, மாத்திரை இருக்கா, டாக்டர்கிட்ட போனியான்னு கேட்க ஆள் இருக்காது. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா ஏன் வர நேரம் ஆச்சுன்னு நமக்காக முழிச்சுக்கிட்டு இருப்பாங்க, ஃபோன் கூட பண்ணி கேட்க மாட்டாங்க. எத்தனை நேரம் கழிச்சு வந்தாலும் கதவை திறந்து விடுறதுக்கு நமக்குன்னு ஆள் இருக்காது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அம்மா அப்படிங்கிற ஒரு உறவை நாம் இழக்கும்போது தான் உணர்வு ரீதியாக, எண்ணங்கள் ரீதியாக, மன ரீதியாக நாம் எல்லோருமே அனாதைகளாகிறோம். நம்ம மேலே வெறும் அன்பை மட்டுமே செலுத்தக்கூடிய ஒரு ஜீவன், பிரதி உபகாரமாக நம்மக்கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காத ஒரு ஜீவன்கிறது அம்மா. அப்போ அந்த அம்மா காலத்துக்கு அப்புறம், அம்மா அப்பா 2 பேரும் அப்படித்தான், அம்மா காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் இப்படி பசியோடு இருந்திருப்பேனா, எங்கள் அம்மா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா நான் இப்படி காய்ச்சலில் என்னை பார்த்துக்க யாரும் இல்லாமல் இருந்திருப்பேனா அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு நாம் அம்மாவை தொடர்பு படுத்தி தான் ஒரு நிமிடத்தையும் நாம் அப்போ கிடப்போம். சில நேரம் மனசுக்குள்ளே அழுதுப்போம், சில நேரம் ஒரு தடவை ஓன்னு வெடித்து அழுவோம், என்னன்னு தெரியல எனக்கு எங்கள் அம்மா ஞாபகம் வந்துருச்சுன்னு. அதனால் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நமக்கு இப்போ அம்மா உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னா நமக்கு நாமே முதல்ல தட்டி கொடுத்துக்கணும், கடவுளுக்கு நன்றி சொல்லிக்கணும். நாம் எல்லாம் பாக்கியசாலிகள், அம்மா இருக்காங்களா. ஏன்னா குழந்தையத்தான் அம்மா கொஞ்சணுங்கிறது கிடையாது, அம்மாவை கூட குழந்தைங்க கொஞ்சலாம் தானே. நாம் வளர்ந்துட்டாதான் என்ன, வருஷத்துக்கு ஒரு தடவை அன்னையர் தினம் அப்படிங்கும் போது மட்டும்தான் அம்மா பக்கத்தில் இருந்து ஃபோட்டோ எடுத்துக்கணுமா, இல்லை அம்மாவை கொஞ்சணுமா? முடியும் பொழுதெல்லாம் அம்மா கையை பிடித்து கொண்டு பக்கத்தில் உட்காந்துக்கணும், அம்மா கிட்ட ஆசையாக பேசணும், முடிந்த போதெல்லாம் அம்மாவை கட்டி முத்தமிடுங்க. அது ஒரு மாதிரியான ஒரு உணர்வு, அதை சொல்லவே, குழந்தைய கொஞ்சும் போது அந்த உணர்வு எப்படி விளக்கவே முடியாதோ அந்த மாதிரி தான் வயதான அம்மாவை, அந்த சுருக்கம், அந்த கையையும் சுருக்கம் விழுந்த நெத்தியையும் தளர்ந்த நடையுமோடு இருக்கிற அம்மாவை கொஞ்சம் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து பாருங்களேன், அது அந்த சுகத்தை வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா இன்னும் எத்தனை நாள் நமக்கு அது கிடைக்கும்னு நமக்கு தெரியாது. அம்மா இருக்கும் பொழுதே கொண்டாட தெரிய வேண்டும், அம்மா இருக்கும் பொழுதே அவளை ஆராதிக்க தெரிய வேண்டும். அப்பதான் அம்மாவின் காலத்துக்கு அப்புறமாவது இதை நினைச்சு பார்த்து ஆறுதல் அடைஞ்சுக்கிறதுக்காக நமக்கு சில விஷயங்கள் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கேன், ஒரு 10 நிமிஷம் என் அம்மாவை கொஞ்சம் திருப்பி கொடுத்தா நான் கொஞ்ச நேரம் பேசாததெல்லாம் பேசிடுவேன், சொல்லாததெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு ஏங்கி அழறவங்களை தினமும் பார்க்குறேன். அதனால தான் சொல்கிறேன், அம்மா என்பவள்
இந்த இந்த உலகத்தில் இருக்கிற மொத்த அன்பையும் ஒரு தராசில் வச்சு, அம்மாவை ஒரு தராசில் வச்சா அம்மா பக்கம்தான் அன்பு ஜாஸ்தியாக இருக்கும். அம்மா நம்மோடு இருக்கும் காலங்களிலேயே அவளை ஆராதிக்க கற்றுக்கொள்ளும். கையை பிடித்து அவளோடு அன்பா 2 வார்த்தை பேசட்டும். ஏன்னா பெண்கள்லாம் கல்யாணம் ஆகி வந்தாச்சுன்னா அம்மா வருஷத்துக்கு ஒரு தடவை லீவில் பசங்களுக்கு லீவ் விடும்போது அம்மாவை போய் பார்த்தா தான், எங்கே அம்மாட்ட ஃபோன் பேசுறது கூட இல்லை, அதுக்கு நேரமே இல்லை, அம்மா ஒன்றும் பெருசாக எடுத்துக்காது அப்படின்னு விட்டுருவாங்க. தெரியாது எந்த நிமிஷம் நாம் அந்த அம்மான்ற உறவை இழப்போன்னு நமக்கு தெரியாது. அதனால் இது பயமுறுத்துவதற்காக சொல்லலை, நிதர்சனம். அதனால் அம்மா நல்லா இருக்கும்போது பேசுங்க. அல்ல அம்மா பேசுறதே புரியாது, ஃபோனை எடுத்தாலே அது ஏதோ உளரும், அந்த குரலை கேட்பதற்காவது அம்மாவிடம் கொஞ்சம் பேசுங்க. அம்மா பக்கத்தில் இருக்கும் வாய்ப்பு இருப்பவர்கள் போய் அடிக்கடி அம்மாவை பாருங்கள். அம்மா உடனேயே இருக்கும் பாக்கியம் கிடைத்தவர்கள் தினமும் அம்மாவோடு உட்கார்ந்து பேசுங்கள். முடிந்த பொழுதெல்லாம் அம்மாவை கட்டி ஒரு முத்தம் கொடுத்து அம்மா கையை பிடித்து பேசுங்கள். ஏன்னா இந்த உறவு மட்டும்தான் இந்த உலகம், இதுக்கு இணையா இன்னொரு உறவை பார்க்கவே முடியாதுங்கிற உறவு அம்மாங்கிற உறவு மட்டும்தான். அப்புறம் என்ன, அம்மா இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோவை பார்த்து முடிச்ச உடனே முடிஞ்சா அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி பேசுங்க. இல்லை பக்கத்தில் இருந்தாங்கன்னா அம்மாவை கட்டி அணைச்சி ஒரு முத்தம் கொடுங்க. நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.